ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம் இன்று பிணி தீர்க்கும் மருந்து என்கிற தலைப்பில் இந்த மனிதனை பீடித்துக் கொண்டிருக்கும் பிணி பற்றியும் அப்பிணி நீக்க நம் பெருமானவர்கள் தரும் மருந்தினை பற்றியும் பார்க்கவிருக்கிறோம். பிணி என்றவுடன் நமக்கெல்லாம் இந்த தூல பிணிகள் தான் நினைவுக்கு வரும். இந்த தூல பிணிகள் எத்தனையோ கூட்டங்களாக நிறைய இருக்கின்றன. நமக்கு எத்தனை அங்க குலங்கள் இருக்கின்றனவோ அத்தனை அங்க குலங்களுக்கும் ஒவ்வொரு பிணியாக இந்த தூல பிணிகள் குலங்களாக கூட்டங்களாக நிறைய இருக்கின்றன. தூல பிணி குலங்கள் வேறொரு தோற்றிட என்று தெய்வம் அவர்கள் அருளி செய்வார்கள். அப்போ இந்த தூல பிணி குலங்கள் அது எந்த பிணியாக இருந்தாலும் அது வராமல் பாதுகாத்துக் கொள்ளவோ அல்லது அது வந்தால் அதிலிருந்து குணப்படுத்திக் கொள்ளவோ அது இந்த மனிதனால் இயன்ற காரியமாகத்தான் இருக்கிறது. அப்படியே அது குணப்படுத்த இயலாமல் போனாலும் அது பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை என்பதை நம்முடைய பெருமான் அவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள எமன்படர் அடிபடு திருமஞான குரல் திருவாக்கியம் 54 அது பற்றி நம்ம பார்ப்போம். மேவழி சபை அங்கத்தினர் ஒருவர் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி சந்நிதியில் வந்து தீர்த்த பிரசாதம் கேட்டபோது ஆண்டவர்கள், நீ இன்று இருக்கும் இந்த தேகம் இரத்தம் மாமிசம் கொழுப்பு நிறைந்த நாரி அழுகி போகும் தேகம். ஆனால் நாம் மறுபிறப்பு தந்து உன்னை குடியேற்றி வைத்துள்ள அந்த சைவ மேனி இரத்தமோ மாமிசமோ இல்லாத பரிசுத்த தேகம் அல்லவா? அதில் நாம் என்று நிரந்தரமாக குடிபுகுவோம், என்றைக்கு அந்த நித்திய வாழ்வை கைபோடுவோம் என்ற எண்ணமே இல்லாமல் ஒரு சிறு சீக்கு வந்தாலும் நீங்கள் பயப்பட்டு எம்மிடம் ஆசீர்வாதத்திற்கு தேடி அலையும் அல்லோகல்லத்தை பார்த்தால் இந்த மெய்யை நீங்கள் நிஜமாகத்தான் கைப்பற்றி இருக்கிறீர்களா என்று எமக்கு கவலையா இருக்கிறது. 67 ஜாதிகளை ஒரே குலமாக கூட்டி வைத்து விட்டோமே, எல்லோரையும் ஒரு சீராக கொண்டு வர வேண்டுமே, அதை எவ்வாறு செய்து முடிப்பது என்ற ஆத்திரமான எண்ணம் சதா எம் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, எம் சபை இருக்கும் வரை எம்முடன் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்ற எம் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவர் தலையிலும் இருக்கிறது. அப்படி இருக்க தனித்தனியே வந்து ஆசீர்வாதம் கேட்கிற முகரையை பாருங்கள் என்று அருளி செய்த பின் தீர்த்த பிரசாதம் கொடுத்து அனுப்பினார்கள். அப்போ நாம இந்த தூல பிணிக்கு பயந்து தெய்வம் அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் கேட்கும் போது அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, அவங்க வருத்தம் அடைகிறாங்க. இப்படியெல்லாம் இந்த தூல பிணிக்கு பயந்துட்டு நீ உடனே ஆசீர்வாதம் கேட்க வர்றத பார்க்கும்போது இந்த மெய்யை நீ நிஜமாகத்தான் கைப்பற்றி இருக்கிறியா அப்படின்னு எமக்கு கவலையாக இருக்கிறது. நாம அந்த நித்திய வாழ்வை பத்தி தெரிஞ்ச நாம அந்த நித்திய வாழ்வை எப்போ கைபோடுவோம் என்கின்ற ஒரு ஆவல்ல தான் நாம இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு சிறு சீக்கு வந்தாலும் அது பயந்து ஆசீர்வாதத்துக்கு நாம தெய்வம் அவர்களை தேடி ஓடி வரும்போது அவங்க இந்த மெய்யை நீங்கள் நிஜமாகத்தான் கைப்பற்றி இருக்கிறீர்களா என்று எமக்கு கவலையாக இருக்கிறது என்று அருளி செய்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே இந்த சபை இருக்கும் வரை எம்முடன் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்ற எம் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவர் தலையிலும் இருக்கிறது. அப்போ நம்ம தெய்வம் அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருடைய தலையிலும் இருக்கிறது. அதனால இந்த தூலப்பிணிகளை பத்தி நாம கவலை கொள்ள தேவையில்லை. அது வந்தாலும் நம்மளால இயன்றவரை அதை குணப்படுத்தி கொள்ள முடியும். அப்படியே முடியாம போனாலும் நாம கவலை கொள்ள தேவையில்லை. அந்த நித்திய முக்தி தேகத்தில் குடியேறக்கூடிய நாள் வந்துவிட்டது என்று நாம மகிழ்ச்சி தான் கொள்ள வேண்டுமே தவிர அதுக்காக நாம கவலை கொள்ள தேவையில்லை. அப்போ நம்ம எதற்காக கவலை கொள்ள வேண்டும் அப்படின்னா, இன்னொரு பிணி இருக்கிறது. அது இந்த தூல பிணி போன்றதல்ல, அது ஜீவப்பிணியாக இருக்கிறது. அந்த பிணி இந்த மனிதன் பிறக்கும் போதே இந்த பிணியுடன் தான் இந்த மனிதன் பிறக்கிறான். அந்த நோயினுடைய தன்மை என்ன, அது என்ன விதமான குணத்தை கொண்டதாக அந்த நோய் இருக்கிறது அப்படின்னா,
இந்த மனிதனை எப்படியாவது சாய்த்து விடுவது, இவனை எப்படியாவது சவமாக்கி விடுவது, அதற்கான நேரத்திற்காக காத்து கொண்டிருப்பது, இதுதான் அந்த நோயினுடைய குணமாக இருக்கிறது. தன்னை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு அந்த நோயின் குணத்தை தீவிரப்படுத்தி அந்த நோயானது தனக்கு வேண்டிய உணவை எடுத்துக்கொண்டு நன்றாக வளர்ந்து ஒரு முற்றிய நிலைக்கு வந்து நோய் முற்றிவிட்டது, இனி இந்த மனிதனை காப்பாற்ற இயலாது என்று சொல்லும் அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டு இந்த மனிதனை சாய்த்து விடவே அந்த நோயானது காத்து கொண்டிருக்கிறது. அந்த நோய்க்கு என்ன பெயர் என்றால் பிறவி பிணி, மரண ஆபத்து, விதி, சாவு, யமன் என்று அந்த பிணிக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. அந்த பிணியானது தனக்கு வேண்டிய உணவை எடுத்துக்கொண்டு எப்படி வளர்கிறது? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர் பொருட்களும் தனக்கு வேண்டிய உணவை எடுத்துக்கொண்டு அது தான் வளர்வதைத்தான் நோக்கமாக கொண்டிருக்கும் என்பது பற்றி நம்முடைய தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள யமபடர் அடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 47 நாம பார்ப்போம். ஒரு நிலத்தில் ஒரு சந்தன மர விதை, ஒரு வேப்ப மரத்து விதை, ஒரு கரும்பு விதை, மூன்றையும் நடுகிறோம். ஒரே ஜலம், ஒரே சூரிய வெப்பம், ஒரே காற்று, ஒரே மண், இவற்றை கொண்டு அவை வளர்ந்தாலும் சந்தனம் தனக்கு வேண்டிய வாசனையையும், வேப்பன் தனக்கு வேண்டிய கசப்பையும், கரும்பு தனக்கு வேண்டிய தித்திப்பையும் கிரகித்துக் கொள்கின்றன. அதுபோல எரிச்சல் நோய் வந்தவனுக்கு அந்த நோய் தனக்கு வேண்டிய வெப்பத்தை மட்டும் வெளி ஆகாயத்தில் இருந்து சுவாசம் மூலம் கிரகித்துக் கொள்ளுகிறது. அப்போ இந்த மண்ணுல எல்லா பயிர்களுக்குமான உணவு இருந்தாலும் அந்தந்த மரங்கள் அதற்கு தேவையான உணவை மட்டும் இந்த பூமியில் இருந்து கிரகித்துக் கொள்வது போல ஒரு சந்தனம் தனக்கு வேண்டிய வாசனையையும், ஒரு வேம்பு தனக்கு வேண்டிய கசப்பையும், ஒரு கரும்பு தனக்கு வேண்டிய தித்திப்பையும் கிரகித்துக் கொள்வது போல இந்த எரிச்சல் நோய் என்கின்ற ஒரு நோயானது வெளி ஆகாயத்திலிருந்து தனக்கு வேண்டிய வெப்பத்தை கிரகித்துக் கொண்டு இந்த மனிதனுக்கு எரிச்சலை இன்னும் அதிகமாக கொடுப்பதிலேயே குறியாக இருக்கிறது. நம்ம இந்த எரிச்சல் நோய் வெயில் பட்டால் நமக்கு அது ரொம்ப எரியிற மாதிரி இருக்கும். இப்படி இந்த எரிச்சல் நோய் ஆகாயத்திலிருந்து தனக்கு வேண்டிய வெப்பத்தை எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் அது தான் வளரத்தான் பார்க்கும். அப்போ அப்படியாக அந்த நோயை வளர விடாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த நோய்க்கு மாற்றமான, அந்த நோயை கொல்லக்கூடிய, அந்த நோய்க்கு விஷமாகக்கூடிய ஒரு உணவை கொடுத்து அந்த நோயை அழித்து அதை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அப்போ அந்த நோய்க்கு மாற்றமான அந்த உணவுக்கு பேர் தான் மருந்து, மாத்திரை, அதுக்கு மாற்றமான இறை. இன்னும் அந்த மருந்து மாத்திரைக்கு நோய்க்கொல்லி என்ற ஒரு பேர் இருக்கு. அந்த நோயை வளர்க்கும் உணவுக்கு பெயர் உயிர்கொல்லி. நீ அந்த நோயை கொல்லுவதற்குண்டான ஒரு மருந்தை கொடுக்கும்போது அது நோய்க்கொல்லியாக இருந்து அந்த நோயை கொண்டு விடுகிறது. அந்த நோயை வளர்க்க விட்டு விட்டோமானால் அது உயிர்கொல்லியாக இந்த உயிரையே கொண்டு விடுவதாக அது அமைந்து விடுகிறது. அப்போ இந்த மனிதன் தன்னை பீடித்துள்ள அந்த பிறவிப்பிணி என்கிற நோய்க்கு மாற்றமான உணவை கொடுத்து அந்த நோயை கொள்கிறானா, அல்லது அந்த நோயை வளர்க்கும் உணவை கொடுத்து தன்னை கொள்கிறானா அப்படிங்கிறத நம்முடைய தெய்வம் அவர்கள் கோடாயுதக்கூர் 48 அருளி செய்யறத நம்ம பார்ப்போம். வயிற்றுக்கு உணவு அருந்த வாய் இருக்கிறது. வயிற்றில் உண்டான எரிச்சலை நீக்க வேண்டி உட்கொள்ளும் மருந்தை வாங்கி கொள்ளவும் அதே வாய்தான் இருக்கிறது. அப்போ உணவு அருந்துவதற்கும் மருந்து அருந்துவதற்கும், நோயை தீர்ப்பதற்கான மருந்து அருந்துவதற்கும் இந்த வாய் தான் இருக்கிறது. அதே போல இந்த மனத்திற்கு நல்ல உணவோ அல்லது கெட்ட உணவோ தர கண்ணும் காதும் இருக்கின்றன. அப்போ இந்த நோயை தீர்ப்பதற்கு இந்த மனத்திற்கு நாம நல்ல உணவு அல்லது கெட்ட உணவு
அதை தர்றதுக்கு கண்ணும் காதும் இருக்கின்றன. அந்த உணவை அருந்துவதற்கு கண்ணும் காதும் இருக்கின்றன. அவைகளின் வழியாக தாறுமாறாக தின்று இந்த மனமாகிய வயிறு கோளாறு அடைந்திருக்கிறது. மனதில் அழுக்கடைந்து ஒரு எரிச்சலும் உண்டாகி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் அந்த நோயை வளர்க்கக்கூடிய ஒரு உணவுகளாக இருந்து இந்த மனதில் அழுக்கையும் எரிச்சலையும் தான் அதிகப்படுத்துகிறது. அதோடு அதற்கு கிடைக்கின்ற உணவோ அந்த எரிச்சலை அதிகப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு நோய் வந்தா ஒரு வைத்தியர்கிட்ட போய் அதை குணப்படுத்த போவோம். அதுபோல இந்த பிறவி பிணியை தீர்ப்பதற்கு வைத்தியர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா வைத்தியர்கள் கிடைக்கிறார்கள். அவர்கள் அந்த மனதை தாறுமாறாக சிகிச்சை செய்து கொலை பண்ணுகிறார்கள். அப்படியாக தாறுமாறாக சிகிச்சை செய்து அதை கொலை பண்ணக்கூடிய ஒரு போலி வைத்தியர்கள் தான் நமக்கு கிடைக்கிறாங்க. அந்த எரிச்சலை போக்கி காலாகாலத்தில் நல்ல உணவு தந்து மந்தம் உண்டாகாமல் மனதை போஷித்து ஒழுங்காக வளர்த்து அதை பிரம்மமாக ஆக்கவே நம் வைத்தியசாலை இருக்கிறது. அப்போ அதுக்கு அந்த தாறுமாறான உணவை கொடுக்காம அதற்கு முறையான உணவை கொடுக்கும் போதுதான் அந்த நோய் தீர்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. எப்படி இந்த தூல உணவுக்கு கூட நாம ஒரு சின்ன ஒரு தலைவலி அப்படின்னு போனாலே அதுக்கு உடனே அந்த ஸ்கேன் எடு இந்த ஸ்கேன் எடு அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் வரைக்கும் கொண்டு போய் கடைசியிலையும் முடியல, முயன்ற வரைக்கும் பார்த்தோம், இனிமே அது கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொத்தெல்லாம் படுங்கனா பிறகு சொல்லக்கூடிய வைத்தியர்களாகத்தான் இந்த காலத்துல இருக்கிறாங்க. அது போலத்தான் இந்த மனத்தை குணப்படுத்துவதற்கும் எப்படியான வைத்தியர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னா இந்த மனத்தை தாறுமாறாக சிகிச்சை செய்து அதை கொலை பண்ணக்கூடிய வைத்தியர்கள் தான் கிடைக்கிறாங்க. அப்போ அந்த எரிச்சலை போக்கி அதுக்கு நல்ல உணவு தருகின்ற ஒரு வைத்தியசாலையாக நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த சாலை மட்டும்தான் இந்த கலிகாலத்தில் இருக்கிறது. அப்போ இந்த மனத்தை அழுக்கடைய செய்யாமல் இந்த மனத்தை சேமமடைய செய்யக்கூடிய அந்த மருந்தைத்தான் நாம நாடி செல்ல வேண்டும். வள்ளுவர் பெருமான் அவர்கள் இந்த நோயை தீர்ப்பதற்காக மருந்து அப்படிங்கிற ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று அருளி செய்திருக்காங்க. அப்போ அந்த பிறவி நோயை தீர்க்கக்கூடிய அந்த வாயை நாடி நாம செல்லும் போதுதான் அது மனத்தை சேமமடைய செய்வதாக இருக்கிறது. இந்த மனத்தை சேமமடைய செய்வது எப்படி என்பது பற்றி நம்முடைய பெருமானவர்கள் எமன் வடர் அடிபடு திருமஞான குரல் திருவாக்கியம் 47 மனம் சேமமடைவது என்பது அறிவுக்குள்ளாக நுழைந்து உன் ஆசானாகிய அறிவாகார ரூபகரை விழுங்கி விடுவது. அப்போது அந்த மனம் சந்தேகமற சேமமடைந்து நிற்கிறது. இவ்வாறு அந்த அறிவாகார ரூபகரோடு ஏற்படும் சம்பந்தமானது உன் அகப்புற கருவிகளில் இருக்கும் தீங்குகளையெல்லாம் நீக்கி சத்தியத்தில் ஏற்றி மனத்தை யவ்வனத்தில் ஆக்கி பிணங்கிடாது இணங்கச் செய்கிறது. அப்போ இந்த மனத்தை சேமமடைய செய்வது அப்படின்னா அந்த அறிவாகார ரூபகரை நாம் அப்படியே விழுங்கி விடணும். அதுதான் அந்த நோய்க்குண்டான மாற்று இரையாக இருக்கிறது. அவங்களை அப்படியே விழுங்கி விடுறதுனா என்ன? அவங்களுடைய அந்த திரு வார்த்தைகளை நாம முன்பின் யோசிக்காமல் அந்த நம்மளுக்கு அந்த முதல்வன் சந்நிதிக்கு எட்டுகின்ற வார்த்தைகள் எங்கெல்லாம் வெளியாகுதோ அங்கெல்லாம் சென்று அதை அப்படியே நாம விழுங்கி விடும் போதுதான் இந்த மனம் சேமமடைந்து நிற்கிறது. இந்த தேவ சம்பந்தத்தை ஏற்படுத்தும் செயலே இதுகாலம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான இச்செயலேற்றத்தால் நீ மனிதர்களுக்கெல்லாம் மேலான ஒரு மனிதனாக ஆகி தேவனாக ஆகின்றாய். அப்போ நம்ம இந்த மனத்தை அப்படியாக அந்த பிணியில் இருந்து குணப்படுத்தி அதை சேமமடைய செய்யும் பொழுதுதான் நாம தேவனாக மாறுகிறோம். நாம் இப்படி ஆக்கப் பெறுகிறோம் என்பது உனக்கு தெரியாது.
இப்ப நமக்கு தெரியாமலே இந்த காரியங்கள் நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. என்றைக்கு நம்ம தெய்வம் அவர்களுடைய அந்த திருவார்த்தைகளை நம்ம செவியில நுழைக்கிறோமோ, இச்சை கொண்டு அதில் அந்த வார்த்தைகளை நம்ம செவிக்குள்ள நுழைக்கிறோமோ, அன்னைக்கே நாம நம்மை அறியாமலேயே நம்ம தேவனாக்க பெறுகிறோம். நம் மனத்தில் விதவிதமாக தீய முளைகள் உண்டாகின்றனவே என்று தெரிவதுவே அறிவு. இந்த மனம் சேமமடையாம இருக்கே, எங்கெங்கோ அதுக்கு மாற்றமான உணவை தர்றாங்களே, இது சரியில்லையேன்னு என்னைக்கு அது தீமையாக நம்ம உணர்கிறோமோ, அந்த உணர்வதுதான் அறிவு. அப்படி உணரும் போதுதான் அந்த குறையை நீக்கி அதுக்கு உண்டான ஒரு முறையான தீர்வை நாம கொடுக்க முடியும். அவ்வாறு குறை மனத்து பிழை அறிந்து அதை ஒதுக்கி பழகி தேர்ந்தோரே பெரியோர். அப்போ இந்த மனம் சேமம் அடையக்கூடிய அந்த அறிவாகார உணவைத்தான் நம்முடைய தெய்வமோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த வைத்தியசாலையில் அந்த பிறவிப்பிணி தீர்க்கும் மருந்தாக அந்த அறிவாகார உணவு தான் வழங்கப்பெறுகிறது. இந்த உலக மக்கள் இந்த அறிவாகாரத்தை விரும்புகிறார்களா, அல்லது மனவெறியால் அந்த அழிவை நோக்கி இட்டு செல்லும் அழி செயல்களாகிய அந்த உயிர்கொல்லியாகிய இந்த ஆடம்பர உணவைத்தான் விரும்புகிறாங்களா என்பது பற்றி நாம் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 315 நாம பார்ப்போம். யமன்பதி கடந்து வீர குன்றேறி நித்திய அழியா வாழ்வில் வாழ வைப்பது அறிவு. தனக்கு மகா மட்டமான யமனை தன்னை அதிகாரம் பண்ணும் எஜமானாக ஆக்கிக் கொள்வது மனம். ஆகையினால்தான் எல்லோரும் மன வெறியால் யமன்கை சிக்கி மாழ்கிறார்கள். மனம் என்பது அழிவையே தருவது. ஆகையால் மனத்தை கொண்டு தேடுவது அனைத்தும் அழிக்கப்பட்டு போவனவே. அவற்றில் ஒட்டியிருக்கும் மனிதனும் கடைசியில் அழிந்து போகிறான். அப்போ இந்த மனவெறி கொண்டு நாம என்னென்ன தேடி வைக்கிறோமோ இந்த பொருள்கள் எல்லாமும் அழிக்கப்பட்டே தீரும். அதுல ஒட்டி இருக்கிற அந்த மனிதனும் அழிக்கப்பட்டே தீருவான். நித்திய வாழ்வு வரம் பெறுவதற்கான அமானிதமும் தனித்த வல்லப வரங்களும் வாங்கி வந்த மனிதன் தன் மேன்மை அறியாமல் இறுதியில் தனது அடிமையாகிய யமனிடத்தில் சிக்கி கசப்பு ஜல அடையாளத்தோடு சாகிறானே, அப்படி சாகலாமா? தற்கால உலகில் அறிவு அழிக்கப்பட்டே போய்விட்டது. அறிவுக்கு பதிலாக வெறிகொண்ட மனதையே அறிவு என்று வைத்துக் கொள்ளப்பட்டுவிட்டது. இதை இப்படி எடுத்துக்காட்டி குறுக்காட்டி சொல்லுவதற்கு இதனால் எம்மை தவிர இந்த உலகிற்கு வேறு நாதி இல்லை. அப்போ இந்த உலகத்துல வெறிகொண்ட மனதைத்தான் அறிவுன்னு நினைச்சு அறிவாக என்னென்னமோ காரியங்கள் செய்யறோம். அதை கண்டுபிடிக்கிறோம், இதை கண்டுபிடிக்கிறோம், ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறோம், நிலாவுக்கு போறோம், செவ்வாய் கிரகங்களுக்கு போறோம், நிலவிலையும் செவ்வாய் கிரகங்களும் இந்த மனிதன் தங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குதான்னு ஆராய்ச்சி செய்ய போறேன் அப்படின்லாம் பார்த்து அலைகிறதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அது வெறிகொண்ட மனதின் செயலாகத்தான் இருக்கிறது. அது அறிவின் செயலாக இல்லை. இந்த பூமி மட்டும்தான் இந்த மனிதன் தங்கி இருப்பதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு திருத்தலமாக இருக்கிறது. அதை விட்டு நான் அங்க போறேன், செவ்வாய் கிரகத்துக்கு போறேன், சந்திரனுக்கு போறேன் அப்படின்னா அது அறிவின் செயல் அல்ல, அது வெறிகொண்ட மனத்தின் செயலாகத்தான் இருக்கிறது. இப்படியாக இந்த மனிதன் அழிநரக அரசாட்சி வெறிமரம் ஏறி அதன் வாது கொம்பு கொப்பு கொலைகள் எங்கெங்கு உண்டன ஆராய்தலிலேயே இறைவன் இவனுக்கு இனாமாக கொடுத்த அந்த வயதினை போக்கி அந்த அழிநரகத்தை ஆளச் செல்வதற்கே பாடுபட்டு கொண்டிருக்கிறான். இப்படியாக இந்த பிறவிப்பிணி என்கிற நோயை முற்ற வைத்து விடுகிறார்கள். அப்போ அப்படி முற்ற வைத்த பிறகு இந்த நோயை யாராலும் குணப்படுத்த முடியுமா? இந்த நோயை தாறுமாறாக வைத்தியம் செய்கிற ஒரு போலி வைத்தியர்களால் இந்த நோயை குணப்படுத்த முடியாதுதான். ஆனால் இந்த ஜீவனை சூக்குமத்தை அறிந்த ஜீவ பண்டிதர்களால் அது முடியும். கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 78. பிறவி பிணியை நீக்க யாராலும் முடியாது. அதை போக்க மெய் என்ன பெற்ற அழியா அருமருந்தை அளிக்கின்ற ஒரு ஜீவ பண்டிதர் நமக்கு வேண்டும். அப்பேர் கொத்த ஜீவ பண்டிதர்கள் இவ்வுலகிற்கு காலம் தேவநாட்டில் இருந்து இறங்கி வந்து மக்களிடையில் நேரே பேசினார்கள்,
கூவி அழைத்தார்கள். அப்பொழுது அவர்களை தூஷித்து புறக்கணித்தார்கள். ஆனால் அவர்கள் போன பின் அவர்கள் பாடி வைத்துள்ள பாட்டுக்களை பாடுவது, பூஜிப்பது, கோவில் கட்டி திருவிழா நடத்துவது வழக்கமாகிவிட்டது. இதை பார்க்கும்போது புருஷன் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவனை புறக்கணித்து கொண்டித்தனமாக வாழ்ந்துவிட்டு அவன் இறந்தபின் அவனை நினைத்து 6 கால பூஜை செய்பவளை போல் இருக்கிறது. அப்போ இந்த தேவ நாட்டிலிருந்து இறங்கி வந்த ஜீவ பண்டிதர்கள் மதி அமுத உணவு கொடுத்து, நீ பாவியாகணும்னு தான் விதி இருந்தாலும் அந்த விதி போல ஆகும் என்றால் பின் வேதமும் அதற்குரிய வேலையும் ஏனோ, விதியை விட்டு மதியின் மேல் ஏறி சென்றால் நீ இந்த பிணியை இல்லாமலேயே ஆக்கிவிடலாம். உன் தலை ஓட்டில் உள்ள அந்த விதி எழுத்தை மாற்றி அந்த ஜீவ பண்டிதர் அவர்கள் மதி எழுத்தை எழுதுவார்கள் என்றெல்லாம் இப்படியெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டி சொல்வதற்கு, இதனால் நம்முடைய தெய்வம் அவர்களை தவிர இந்த உலகிற்கு வேறு நாதி இல்லை என்று நம்முடைய பெருமானவர்கள் இந்த கலிகாலத்தில் இந்த நோய் தீர்க்கும் ஜீவ பண்டிதராக ஒரு அருமருந்தை அவர்கள் திருக்கரத்தில் ஏந்தி வருகிறார்கள். எம் கையில் நாம் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது அருமருந்து, வேத மருந்து, சிவமருந்து, யமனணுகா செல்வ மருந்து, ஜீவப்பிணி நீக்கும் தவ மருந்து. முன்காலத்திலும் இம்மருந்து கொண்டு வந்தோம். ஆனால் மக்கள் சீச்சி கழித்து விட்டார்கள். இப்பொழுது அதையே இக்கலிக்கடையில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். மாதவன் தவ மருந்து, சிவமாதவன், பிரம்ம மாதவன், கைலை மாதவன் மருந்தொன்று எம்மிடம் இருக்கின்றது. அதை வாங்கி உண்டவர்களுக்கு பிறவிப்பிணி தீரும், நிச்சயமாக தீரும். அப்போ இந்த பிறவிப்பிணி மருந்தை இந்த மனிதனுக்கு வழங்குவதற்காக அந்தந்த காலங்களில் இந்த மதி அமுதத்தை இந்த மனிதனுக்கு வாரி வழங்குவதற்கு தேவநாட்டு செம்மல்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த மக்கள் அவர்களை சீச்சி கழிச்சு விட்டார்கள். அப்படியான காலத்தில் இந்த கலிக்கடையில் நம்முடைய பெருமானவர்கள் அந்த தவ மருந்தை தங்கள் திருக்கரங்களில் ஏந்தி கொண்டு இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் வாரி வழங்குவதற்காக மாதவந்தவ மருந்தொன்றிருக்கு, மாதவந்தவ மருந்தொன்றிருக்கு, வாங்க வாருமே, மரண வறுமை தீரோமே என்று கூவி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமருந்து இந்த கலிக்கடையில் நம்முடைய தெய்வம் அவர்கள் திருக்கரத்தில் அல்லாது உலகில் வேறு எங்கும் இல்லாத ஒரு செயலாக இருக்கிறது. இந்த உலக மக்கள் எல்லா வியாதிக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த உலக மக்களால் அது இயன்ற காரியம்தான். ஆனால் இந்த யமவாதைக்கு, இந்த பிறவி பிணிக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி ஒரு பிணி இருக்குதுன்னே தெரியாதே, அப்புறம் எப்படி மருந்து கண்டுபிடிப்பாங்க? உனக்கு வரும் ஒவ்வொரு விதமான வியாதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மருந்தும் மாத்திரையும் ஆராய்ச்சி செய்யும் இந்த உலகம். இறுதியில் வரும் மரண தருவாயான அந்த யமவாதைக்கு ஏதேனும் மருந்து இருக்கிறதா என்று சிந்திக்க காணோமே. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு அருமருந்து இதற்கு இருக்க வேணுமே என்று யாரும் சிந்திக்கவில்லையே. மயிரை மட்டும் உன் கண்ணுக்கு தெரிகிறது, மலை போல் உன் கண்ணெதிரே வரும், இது மட்டும் ஏன் தெரியவில்லை? அப்போ இந்த மனிதனுக்கு கொசுக்கடி போன்ற ஒரு சிறிய நோய்தான் இவன் கண்ணுக்கு இந்த தூளப்பிணிகள் தான் பெரிதாக தெரிகிறது. அந்த பாம்பு கடி போன்ற அந்த பிறவிப்பிணி என்கின்ற நோய் இவனுக்கு பெரிதாக தெரிவதில்லை. அது பெரிதாக தெரியும் போதுதான் அந்த மருந்தை நாம தேடி அலையணுங்கிற எண்ணம் இந்த மனிதனுக்கு வரும். அப்போ அப்படியாக அந்த மருந்தை நாம தேடி கூட போகாம நம்மை தேடி ஒரு மருந்தாக இன்னைக்கு தெய்வம் அவர்கள் அந்த மருந்தை தங்கள் திருக்கரத்தில் ஏந்தி கொண்டு, தேடி வரும் பொருளே, தேடி வரும் பொருளே, யாவர்க்கும் தெய்வ திருவுளமே,
அழிதுயர் பொழிகின்ற கலியுக கடையிலே, அழிதுயர் பொழிகின்ற கலியுக கடையிலே, அழியாத கலை கூவும் ஒலிவாமேருவை நாடி. அப்போ அந்த ஒலிவாமேருவாக வள்ளுவர் பெருமான் அவர்கள் சொன்னது மாதிரி, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பது போல, அந்த வாய் நாடி, அந்த வாயாக, அந்த ஒலி வாயாக நம்மை தேடி வந்து, நீ இப்படி ஒரு வியாதியால பிடிக்க பெற்றிருக்கிறாய், இதற்கு நான் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறேன், அந்த மருந்து உனக்கு தர்றதுக்காகத்தான் உன்னை நோக்கி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்படி நாம ஒரு பெரிய கொடிய நோயினால பீடிக்க பெற்றிருக்கிறோம், அதனால வர்ற ஆபத்து எப்படிப்பட்ட ஆபத்து என்றால், அது ஒரு நாள் 2 நாள் ஆபத்தா, அது யுகங்கோடி கோடி கால ஆபத்தாயிற்று. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒருத்தவங்க மருந்து கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது, அத வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நீ என்ன பித்தனா, பைத்தியக்காரனா? பைத்தியம்தான் பைத்தியத்தை தீக்கிறதுக்கு மருந்து கொண்டு வரும்போது வேண்டாம்னு ஓடும். நீ பிறக்கும் போதே பிறவிப்பிணி என்ற நோயும் உனக்கு விதியாகி விட்டது. அதனை போக்க எம்மிடம் தவமாதவ மருந்து ஒன்றை பெற்று உண்டால்தான் நீ மீள முடியும். அதனை தரத்தான் உம்மை நோக்கி வருகிறோம். அதை வேண்டாம் என்று ஓடுவதற்கு நீ என்ன பைத்தியக்காரனா? பைத்தியத்திடம்தான் அவன் பைத்தியம் தேடிய மருந்து கொடுக்க வந்தால் அது அதை உண்ண மறுத்து ஓடும். அது போன்ற ஒரு பைத்தியக்காரத்தனத்தால் தான் எம்மை இந்த உலகம் தூஷிக்கிறது. அப்படி அறிவு பிறண்டு மாற்றமாக எம்மை பார்த்து அலறுகிறது. ஜீவ பண்டித மருத்துவராக மாதவ மருந்து எடுத்து வந்து யமவாதையை தீர்க்கும் எமது மருந்தை ஏற்காமல் ஐயோ என்று அலறி தூரமாக ஓடுகிறது. உன் பிறவிப்பிணியை தீர்க்க இனாமாக மருந்து தந்து தீர்த்து உன்னை என்றும் அழியாதவனாக ஆக்கி ஒவ்வொருவரையும் அவரவர் மதத்திலும் ஜாதியிலும் தவறாமல் இருக்கும்படி செய்கிறோமே, அதை புரிந்து கொள்ளாதவர்கள் புத்தி இல்லாத பித்தர்கள் தானே. அப்போ இந்த பிறவிப்பிணி தீர்க்கும் மருந்தை நம்மை நோக்கி வலிய வந்து தேடி கொடுக்கும் போதும் அதை வேண்டாம் என்று வெறுத்து ஓடி, அந்த நோயை நீ மனவெறியால் வளர்த்து கொண்டு வந்தால் அந்த நோய் உன்னை என்ன செய்யும்? அது உன்னை அழி நரகம் இட்டு செல்லும். யமன்பதி எல்லையில் அவஸ்தை விட்டு அதன் பின்னரும் யுகங்கோடி கோடி கால அவஸ்தை உலக ஆள உன்னை கொண்டு செல்லும். இப்படியாக இந்த நரக அவஸ்தைக்காகவா இந்த மனிதனை இந்த உன்னதத்தில் இறைவன் படைத்தான்? இந்த மனு இடையில் அழிந்து போக பிறந்தவன் அல்ல. மனு நித்தியன். சொர்க்கம் நரகம் என்ன பெற்றது மனுவுக்குத்தானே உரியது. யானை முதல் எறும்புவரை 84,100,000 ஜீவராசிகள் இருக்கின்றனவே, அவைகளுக்கு விதிக்க பெற்ற ஏதாவது ஒரு கடமை உண்டா? இல்லை. மனுவை தவிர வேறு எந்த ஜீவராசிக்காவது தான் கீர்த்தி அடைய வேணும் என்ற ஆசை வருவதுண்டா? இல்லை. மானம், ஈனம், கீர்த்தி, அபகீர்த்தி, ஆசை, நிராசை இவை எல்லாம் மனிதனுக்கே தவிர மற்றைய படைப்பினங்களுக்கு உண்டா? இல்லை. அவைகளுக்கு சாவாகி ஆபத்து வரும் என்ற முன்னறிவிப்பு உண்டா? கிடையாது. மனிதன் ஒருவனுக்கே வேதங்கள் மூலமாக அந்த எச்சரிப்பு உண்டு. மனிதனுக்கு மட்டும்தான் சொர்க்கம் நரகம் என்று படைக்கப்பெற்றுள்ளது. இவ்வளவு கடினமான நரக தண்டனை மனு தலையில் விதித்திருக்க அதனை எண்ணி கூட பாராமல் இந்த மனுக்குலம் இருக்கிறதே ஏன்? ஒருவரை பார்த்து மற்றொருவரிடையில் காணும் பழக்க தோஷமே இவனை இப்படி நரக செயலுக்கே இழுத்து கொண்டு போக செய்து விட்டது. எத்தனை நாள் இருந்தாலும் செத்து போறவன் தானே ஐயா என்ற எண்ணமாகிய விஷம் எல்லோர் தலையிலும் கட்டி ஏறிவிட்டது. சத்தியமாக கடைசியில் நாம் செத்துத்தான் போவோம் என்ற எண்ணமே மாறாது எல்லோர் தலையிலும் ஆழ பதிந்து விட்டது. அப்போ மனிதன் சாக பிறந்தவன் அல்ல, அவன் நித்தியனே நித்தியன். தெய்வம் அவங்க அருள் செய்வாங்க. இந்த மரம் செத்து விட்டதுன்னு சொல்லு, இந்த நாய் நரி மிருகங்கள் எல்லாம் செத்து விட்டதுன்னு சொல்லு, ஆனா உங்க அப்பன் பாட்டன் எல்லாம் செத்து விட்டாங்களா? இல்ல. அவங்க இறந்து விட்டாங்கன்னா நீ ஏன் அவங்களுக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருக்கிற?
அப்போ அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இந்த மனிதனுக்கு சாவு என்பதே கிடையாது. அது அடுத்த ஒரு வாழ்க்கையில நுழைகின்ற ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது. அந்த வாழ்க்கை 2 விதமான வாழ்க்கையாக இருக்கிறது. நித்திய நரகம், நித்திய துன்பம், நித்திய சொர்க்கம், நித்திய மகிழ்ச்சி. இந்த 2ல எது வேணும் அப்படிங்கிறது அதை தீர்மானிக்கிறதுக்காகத்தான் உனக்கு இந்த இறைவனால் இனாமாக இந்த ஆயுள் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த பிறவி பிணி தீர்க்கிற மருந்தை தன் கையில் ஏந்தி உன்னை நோக்கி வலிய ஒருத்தவங்க வரும்போது அதை வாங்கி உண்டு நீ அந்த பிறவி பிணியை தீர்த்து இந்த மனுவாக பிறந்த நீ எக்கோடி காலத்திற்கும் அந்த பேரின்ப நித்திய தேகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த மனிதனை படைத்திருக்கிறான். மனுவாக பிறந்த நீ எக்கோடி காலத்திற்கும் சாகவே முடியாது என்று எம்முடைய பிரத்யட்ச தவையேற்றத்தால் நாம் தீர்ப்பு அளிப்போம். அந்த அகமிய திருச்செயல் எம் கையகத்தில் இருக்கிறது. சாவதற்காக உன்னை மனுவாக இறைவன் படைக்கவில்லை. எவனோ மெய்யறிவு இல்லாத ஒரு சும்பன் நாம் செத்து போவோம் என்ற விஷத்தை மக்கள் தலையில் ஏற்றி விட்டதால் அதுவே எல்லோர் நினைவில் குடியேறி கொண்டு விட்டது. அப்போ நாம் இந்த மனவெறியால் அந்த நோயை வளர்த்து அது நம்மை இந்த அழி நரகத்துக்கு இட்டு சென்று விடாதபடிக்கு இந்த பிறவி பிணிக்கு ஆளாகி நாம் நரகிற்கு ஆளாகி விடாமல் அந்த பிணி தீர்க்கும் மருந்தாகிய அந்த அறிவாகார ரூபகரை நாம் பரிசாக பெற்று அந்த அறிவாகார ரூபகரை அப்படியே விழுங்கி இந்த நம்முடைய மனமானது அழுக்கடைந்து கிடக்கும் நமது மனமானது சேமமடைய பெற்று நித்திய பேரின்ப வாழ்வை பெறுவோம் என்று கூறி அந்த நித்திய பேரின்ப வாழ்வு பெறுவதற்கான அந்த அறிவாகார உணவை அந்த பிணி தீர்க்கும் மருந்தாகிய அந்த அறிவாகார மருந்தை அந்த தவ மருந்தை நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொன்னடியை போற்றி பணிந்து நமஸ்கரித்து எனது முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.